தமிழ் இசையின் பேனல் இது. சொல்லும் போதே ஆனந்தமா இருக்குல்ல. அவர் சொன்னார் இல்லையா, தமிழ் நீங்க பேசுறத கேட்டாலே எனக்கு காதுல சங்கீதமா ஒலிக்கிறதுன்னாரு இல்லையா. அப்படிப்பட்டது தமிழ் மொழியே நம்ம சுந்தர தெலுங்குன்னு சொல்லுவோம். ஆனா தமிழ் மொழியே பேச 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 ஒரு கானம் போலதான் இருக்கு. மொழியே கானம்னா அதுல இருக்கிற இசையோட கானத்தோட அழக சொல்லணுமா? அதுவும் இவ்வளவு பெரியவாள்லாம் வந்து அதை எடுத்து இயம்ப இருக்கிறார்கள். திரு நெய்வேலி சந்தானகோபாலன் சார் அவர்கள், திருமதி பாரதி திருமகன் அவர்கள், திரு ராஜ்குமார் பாரதி சார் அவர்கள், ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கோம். ஸ்ரீ நெய்வேலி சந்தானகோபாலன் அவர்கள் புகழ்பெற்ற கர்நாடக இசை கலைஞர், அகில இந்திய வானொலியில் ஏ கிரேட் கலைஞராகவும் சென்னை கலாக்ஷேத்ரா நிர்வாக குழு உறுப்பினராகவும் உள்ளார். இவரது தாயார் ஸ்ரீமதி ஜெயலட்சுமி அவர்களால் கர்நாடக இசை உலகின் கதவுகள் இவருக்கு திறக்கப்பட்டன. செம்பை ஸ்ரீ CS அனந்தமணி பாகவதர் மற்றும் ஸ்ரீரங்கம் ரங்கநாதன் அவர்களிடம் பயின்ற இவர் சங்கீத உலகின் ஜாம்பவான்களில் ஒருவராக கருதப்படும் பத்மபூஷன் ஸ்ரீ TN சேஷகோபாலன் அவர்களின் சிறகுகளுக்குள் வந்தார். திருவருளும் குருவருளும் பெருகி இசை உலகில் உன்னத சாதனைகள் புரிந்து கொண்டிருக்கிறார். சங்கீத கலாநிதி, சங்கீத நாடக அகாடமி, கலைமாமணி, சங்கீத கலா சாரதி, சங்கீத சூடாமணி, சங்கீத ரத்னாகரா, வாழ்நாள் சாதனையாளர் விருது போன்ற பல விருதுகள் இவரை அலங்கரிக்கின்றன. சிஷ்யகுலம் மூலமாக ஆயிரக்கணக்கான சிஷ்யர்களை உருவாக்கி வருகிறார். நாதலய யோகா என்ற இசை ஆராய்ச்சி மூலமாக கர்நாடக இசையின் மருத்துவ தன்மைகளை அனைவருக்கும் பரப்பி வருகிறார். 200க்கும் மேற்பட்ட பாடல்களையும் இயற்றியுள்ளார். இசைக்கலைஞராகவும், பேராசிரியராகவும், இசையியலாளராகவும், ஆராய்ச்சியாளராகவும், இசை அமைப்பாளராகவும், சிறந்த பேச்சாளராகவும் திகழும் திரு நெய்வேலி சந்தானகோபாலன் அவர்கள் நம் நிகழ்ச்சியில் பங்கு கொள்வதை பெரும் பாக்கியமாக கருதி அவரை அன்புடன் வருக வருக என்று வரவேற்கிறோம். குருபியோ நமக. நம்மளுடைய தமிழ் இசை அப்படின்னு சொல்லும் பொழுது தமிழ் ரொம்பவும் பழமையான மொழின்னு சொல்றோம். நம்ம பழமையான மொழிக்கு பழமையான வழிபாடுகள், பழமையான கலாச்சாரம் எல்லாம் உண்டு. எல்லாமே இசை வந்து கிராமிய மொழி, கிராமிய பாடல்களிலிருந்து வந்ததுன்னு சொல்லுவா. அப்படி நமக்கு எண்ணற்ற கிராமிய கலைகள் உண்டு. ஆனா அந்த கிராமிய கலைகள்ல பாதி பேர் கூட பாதி பேருக்கு தெரியறதில்ல. அப்படி இருக்கிறத தாண்டி கிராமிய கலையா ஆரம்பிச்ச வில்லுப்பாட்டு இன்னைக்கு வந்து உலக அளவுல வில்லுப்பாட்டுக்குன்னு ஒரு அடையாளம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு வளர்ந்துருக்குன்னா அதுக்கு நம்ம பாரதி திருமகன் மேம் அவங்கள சொல்லணும். அவங்கள பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோ. இப்ப நம்ம வரவேற்க போற அவங்க விதூஷி திருமதி பாரதி திருமகன் அவர்கள் வில்லுப்பாட்டு மட்டும் இல்லாம தமிழ் இசை கலைஞராகவும் தமிழ் இலக்கிய பேச்சாளராகவும் பன்முகத்தோடு விளங்குகிறார்கள். அவங்க தன்னுடைய 7வது வயசுல பத்மஸ்ரீ கலைமாமணி கவிஞர் சுப்பு ஆறுமுகம் ஐயாவோட தன் இசை பயணத்தை தொடங்கினாங்க. அன்னைக்கு ஆரம்பிச்ச இவருடைய இசை பயணம் இன்னைக்கு உலகெல்லாம் வில்லுப்பாட்டின் சிறப்பை பரிசாற்றி இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. பிறந்த நாட்டுக்கு பெருமை சேர்த்து தடைகளை தகர்த்து பெண்மைக்கு அடையாளமாக விளங்கி வருகிறார் அவர். கடந்த 45 ஆண்டுகளாக வில்லுப்பாட்டு கச்சேரிகள், இசை சொற்பொழிவுகள், இலக்கிய உரைகள் போன்ற நிகழ்ச்சிகளை நடத்தி வரும் இவர் வில்லுப்பாட்டுல PhD படிச்சுட்டும் வர்றார். வில்லுப்பாட்டுல 2015ஆம் ஆண்டுக்கான தமிழ் அரசு இயலிசை நாடக மன்றம் கலைத்துறையோட மிக உயரிய மாநில விருதான கலைமாமணி விருது பெற்ற பெருமைக்குரியவர். தமிழக அரசின் கலை பண்பாட்டு துறையின் கலைச்சுடர்மணி, வில்லிசை வித்தகி மற்றும் 22 ஜனவரி 2024 சாஸ்திர சங்கத்தின் மிக மதிப்புமிக்க தெய்வீக விருதான ராமபக்தி பிரச்சாரமணி போன்ற பல பட்டங்களை அவர் பெற்றிருக்கிறார். அகில இந்த வானொலியோட ICCR உடன் இணைக்கப்பட்ட ஒரே வில்லுப்பாட்டு கலைஞர் இவர்தான். சில்சார் அசாம், கொச்சியில் உள்ள சங்கீத நாடக அகாடமி, புதுடில்லி, IIT காரக்பூர், IIT மெட்ராஸ், குர்கான் தமிழ்ச்சங்கம், டெல்லி தமிழ்ச்சங்கம், மும்பை தமிழ்ச்சங்கம் போன்ற புகழ்பெற்ற அமைப்புகளுக்காக வில்லுப்பாட்டு பண்ணியிருக்கிறார். இந்தியா முழுவதிலும் உள்ள கலாச்சார அமைப்புகள், சபைகள் மற்றும் சென்னையில் உள்ள RR சபா, பாரதிய வித்யா பவன், சாஸ்திர சத்சங்கம், தியாக பிரம்ம ஞான சபைகள் போன்ற பலவற்றிலும் இசை நிகழ்ச்சிகளும் வில்லுப்பாட்டு நிகழ்ச்சிகளும் நடத்தி வர்றார். சமீபத்துல டாக்டர் ஜெயலலிதா இசை மற்றும் நுண்கலை பழகத்தின் சிண்டிகேட் உறுப்பினராகவும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களால் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இவர்களுடைய பிரசன்ஸ், இவர் வந்திருக்கிறதே நமக்கு ரொம்பவும் பெருமைன்னு சொல்லி வருக வருகன்னு அவர்களை வரவேற்கிறோம். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். 1-2 மொழியை படிச்சுட்டு அவர் பாடல. அவருக்கு எத்தனை மொழி தெரியும். அதுலயோ ரொம்ப இனிமையான ஸ்வீட்டான மொழின்னு சொன்னவர். அவருடைய பேரனே, அவருடைய வாரிசே இங்க வந்து இருக்கிறத விட தமிழ் இசைக்கு வேற என்ன சொல்லிட முடியும்?
பாரதியார் பாடல்கள் எல்லாம் இசையோடு அமைக்கப்பட்டதுதான், மெட்டு போட்டு ராகங்கள் போட்டு அமைக்கப்பட்டதுதான். அப்படிப்பட்ட தமிழிசை வளர்த்த அந்த பெரியவருடைய அவருடைய கொள்ளுப்பேரனான இவருடைய திருவடிகள் இங்கே படுறதுக்கு நாங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கோம். மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் கொள்ளுப்பேரனான திரு ராஜ்குமார் பாரதி அவர்கள் இன்று நம்மிடையே வீற்றிருக்கிறார். இவர் தனது தாயாரான திருமதி லலிதா பாரதி அவர்களிடமும் திரு வள்ளியூர் குருமூர்த்தி அவர்களிடம் பயின்று பின்னர் தனக்கு ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத டாக்டர் பாலமுரளி கிருஷ்ணா அவர்களிடம் இசை பயின்றார். இதன் பிறகு சங்கீத கலாநிதி ஸ்ரீ டி.வி. கோபாலகிருஷ்ணன் அவர்களின் கரங்களுக்குள் வந்து இசை சிற்பமாக செதுக்கப்பட்டார். இசைக்கும் தமிழுக்கும் தொண்டாற்றி வரும் இணையற்ற பரம்பரையில் வந்தவர் அல்லவா. இவரது தெளிவான உச்சரிப்பும் பொருள் உணர்ந்து பாடும் திறனும் தனித்தன்மையானவை. கலை பல கற்போம் என்று அறைகூவல் விடுத்த முண்டாசு கவியின் வம்சம் அல்லவா. என்ஜினியரிங்கும் படித்து இசைத்தமிழையும் வளர்த்து கொண்டிருக்கிறார். சங்கீத நாடக அகாடமி விருது, கலைமாமணி விருது, ஆச்சாரிய சூடாமணி விருது, சத்யபாமா பல்கலைக்கழகத்தின் கௌரவ டாக்டர் பட்டம் போன்ற பல விருதுகள் இவரது மகுடத்தை அலங்கரிக்கின்றன. ஏராளமான நாட்டிய நாடங்களுக்கு இசையமைத்த பெருமை இவரை சேரும். திக்கெட்டும் சென்று தமிழ் பரப்பும் பாரதியின் கனவை நனவாக்க பிறந்தவர் திரு ராஜ்குமார் பாரதி அவர்கள். உலக நாடுகள் பலவற்றுக்கும் பயணம் செய்து தமிழையும் இசையையும் பரப்பி வரும் திரு ராஜ்குமார் பாரதி அவர்களை இதயம் கனிந்து இன்முகத்துடன் வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம். மிகவும் மகிழ்ச்சியான தருணம். தமிழ் இசை நம்மளுடைய சம்பிரதாய சங்கீதத்திற்கு எவ்வளவு பங்களிப்பு, முதலிருந்தே தமிழ் இசைங்கிறது ரொம்ப தொன்மையானது, பழமையானது என்று நம்ம தமிழ் நூல்கள்லேருந்து, தமிழ் சங்க காலத்திலேருந்தே கேள்விப்படுறோம். அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்ல முடியுமா ராஜ்குமார் சார்? எல்லோருக்கும் வணக்கம். பாரதியை வேண்டி இந்த ஒரு கருத்தரங்கத்தில் நான் கலந்துக்கிறேன்னு நினைக்கிறேன். உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டாயின் வாக்கினிலே உண்மை ஒளி உண்டாம்னா பாரதி. இந்த தமிழ் இசை ரொம்ப தொன்மையானது தானே. அகத்தியம்ங்கிற நூல்லேருந்தே இது சொல்லப்பட்டிருக்கு. அகத்தியம் என்கிற நூல் இப்போ நமக்கு கிடைக்கல. ஆனால் ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிற விஷயம், அகத்தியம் என்கிற நூல் தான் முதலில் தமிழ் இசையை பற்றி எவ்வளோ பேசியிருக்கு. அதற்கு பிறகு வந்த தொல்காப்பியத்தில் நிறைய இதை பற்றி குறிப்புகள்லாம் இருக்கு. ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இன்றைய கர்நாடக சங்கீதம்னு சொல்லப்படுறதே அன்றைய தமிழ் இசையின் மார்பின வடிவம் தான் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. சிலப்பதிகாரம் போறாதா? சிலப்பதிகாரம் மாதிரி ஒரு அருமையான ஒரு நூல் கிடைக்குமா? சிலப்பதிகாரத்துல அரங்கேற்று காதையில காணல் வரியில தொடங்கி எவ்வளவு விஷயங்கள் அதுல தமிழர்கள் எத்தனை உண்மையான விஷயங்களை உள்ள போயிருக்காங்க, எப்படிலாம் அதை கையாண்டிருக்கிறார்கள். அதாவது இடைப்பட்ட காலங்கள்லாம் தமிழ் இசை கொஞ்சம் மங்கி போன சூழ்நிலை நிலவிற்று. ஒவ்வொரு முறையும் மீண்டெழுந்து வந்தது தமிழ் இசை. சிலப்பதிகாரம், அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு லல் பீரியட், மறுபடியும் தேவாரம், திருஞான சம்பந்தம், அது ஆழ்வார் பாசுரங்கள் அப்படின்னு மறுபடியும் வந்தது. அப்புறம் நாயக்கர்கள் ரூல். ஏன்னா அது காலப்போக்கில் மிளிருவதும் அப்படியே குன்றுவதும் ஒரு வழமை, அது ஒன்றும் பண்ண முடியாது, காலத்தினுடைய கோலம். அதற்கு பிறகு இப்போ நம்ம பார்த்தோம்னா எத்தனை பேர் தமிழ் இசையை கொண்டாடுகிறார்கள். சந்தானம் கோபாலன் எத்தனை தமிழ் பாட்டுக்கு ஏன்னா நான் ரொம்ப தேரியை பற்றி பேசாமல் நடைமுறைக்கு வர ஆசைப்படுறேன். கரெக்டாக? ஏன்னா தேரி தேவை, ஆதாரம் ரொம்ப தேவை. அது ஆதார அறிவு நமக்கு தேவை. எப்படியெல்லாம் அது வந்திருக்கு, எந்த சூழல்களெல்லாம் சந்திச்சிருக்கு. எப்படியும் உயர்ந்த விஷயங்கள் காலத்தால் அழிக்க முடியாது. உயர்ந்த விஷயங்களை காலத்தால் அழிக்கவே முடியாது. கொஞ்சம் குன்றுவது போல தோன்றும், ஆனால் குன்றென மறுபடியும் நிமிரும். ஆக இன்றும் இப்போ மாடர்ன் கம்போசிஷன்ஸ்னு அகாடமியில் ஒரு காம்படிஷனே உண்டு. அது தமிழ் காம்போசிஷன்ஸ்னு நிறைய உண்டு.
அன்றைய தேவாரத்தை இன்றும் இப்போ பன்னிசையில பாடுறது ஒரு முறையா இருந்தா கூட நம்ம கச்சேரி பாணியில பாடுறதுக்கும் நிறைய பேர் பண்ணத்தானே செய்யறோம். நீங்க எவ்வளவு கச்சேரி பண்ணியிருக்கேன், நான் வந்து ஒரு ஃபுல் தேவார கச்சேரி பண்ணியிருக்கேன், ஒரு முழு ராமலிங்க வள்ளலாருக்கு கச்சேரி பண்ணியிருக்கேன். மொழி அப்படிங்கிறது ஒரு இசையில ஒரு இன்றியமையாத விஷயம். சப்தம், நாதம் அப்படிங்கிறது நம்மை தூண்டுகின்ற ஒரு விஷயம். நம்முள்ளே இருக்கக்கூடிய தெய்வீகத்தை தூண்டுவது நாதம். பாட்டின் சுவையதனை பாம்பறியும் காட்டில் விலங்கறியும் நான் பாரதி. ஆயினும் நீ படைத்த காட்சிகள் யாவினுமே கானாமுதம் படைத்த காட்சி மிக விந்தையடா. பாட்டினை போல் ஆச்சரியம் பாரின் விசை இல்லையடா. எத்தனை விதமான பாடல்கள் இந்த நம்ம சொல்லக்கூடிய இப்ப மேலக்கர்த்தா ஸ்கீமுக்கு முன்னாடி அந்த 103 பண்கள், அதுக்கு முன்னாடி இந்த 7 பெரும் பாலை எல்லாம் தொல்காப்பியத்துல சொல்லி சொல்லி புட்டு வச்சிருக்கா. அதுலேருந்து வரக்கூடிய இந்த 5 ஸ்வர பாடல்கள், ராகங்கள், பண்ணுங்கிறதுல தொல்காப்பியம்னா அதை யாழின்னு ஒரு சொல்லி பண்ணை குறிக்கும். யாழ் என்கிற சொல் தொல்காப்பியத்துல பண் என்ன குறிக்கும். குறைந்த பண் அப்படின்னாக்கா 7லேருந்து 5 நோட்டு வருது பாருங்க. அது மாதிரி சிலப்பதிகாரத்துல முல்லை பண், இந்த 12 ஸ்வரங்களுக்கு உண்டான 12 ராசிகள், இப்படி அன்றிருந்தே தமிழ் மியூசிக்ல 22 சுருதி தான் இருந்திருக்கு. அங்கேயும் 22 சுருதி தான் இருந்திருக்கு. ஆனால் மருவி மருவி மருவி, ஏன்னா ஒரு ஒரு விஷயத்தினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து ரொம்ப அருமையான ஒரு விஷயம். எவல்யூஷன் அப்படி சொல்றோம் இல்லையா? அதில் மாறுதல் வரும், மாற்றங்கள் வரும். சிலது நம்மால் ஏற்றுக்க முடியும், சிலது பெரும்பாலால் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனா அந்த மொழியினுடைய அழகு, அந்த பாரதிய சொல்றான் ஒரு பாட்டு, இல்ல சங்கீதம் மொழி ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி சொல்ல வர்றாருன்னா, நவரசங்களும் சங்கீதத்தில் இருக்கணுங்கிறான் பாரதி. பாட்னா நவரசங்களும் இருக்க வேண்டும். ஒரு பாட்டை வீரத்தோடு பாடும்போது அப்படியே உணர்ச்சி பிரவாகமா வீரத்தோடு எழ வேண்டும் அப்படிங்கிறான். ஒரு பாட்டுல சோகரசம் ததும்பினா அப்படியே கண்ணீரால அப்படியே ஆடியன்ஸ்லாம் கண்ணீர்ல சொக்கி போயிடணும் அப்படிங்கிறான். ஹாசிய ரசம் வந்து அப்படியே எல்லாரும் சிரிக்கணும். ஸோ நவரசங்கள் சேர்ந்தது இசை. ரசம் இல்லாத பாட்டு வந்து உயிரை நீக்கிய வெற்றுடலுக்கு சமம், பிணத்துக்கு சமம்ங்கிற வார்த்தையை போறோம். ஸோ எக்ஸ்பிரஷன், இந்த பாவாங்கிறது இல்லைன்னா பாட்டுல என்ன இருக்கு? பாரதி வந்து தியாகையரை பிரமாதமா சொல்றார். தியாகையர் ரசக்கடல்ங்கிற, தியாகையர் ரசக்கடல். அருமையான பாட்டு, வார்த்தை பாருங்க, ரசக்கடல். பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லணும். பொருள் அப்போ சொல்ற நிறைய வித்வான்களுக்கு வந்து மொழி அறிவு கம்மி. இப்போதற்கும் பெரும்பான்மையான பாடல்கள் சமஸ்கிருதத்திலும் தெலுங்கிலும் உள்ளன. அவற்றை பெரும்பான்மையான வித்வான்கள் அறிவதில்லை. ஏன்னா அவளுக்கு அந்த மொழி ஞானம் இல்லை. தவறான இடங்களில் பத முறிவும் பதச்சேதம் செய்து கொலை பண்ணுகிறார்கள். அது கொஞ்சம் டெமான்ஸ்ட்ரேட் பண்ண முடியுமா சார்? தவறான இடங்கள்ல பதச்செறிவு, பத முறிவு எப்படி? அது பாரதியாருடைய அந்த லைஃப்ல 2-3 இன்சிடென்ட் நடந்திருக்கு. அதாவது பாரதியாருக்கு தாளம் ரொம்ப முக்கியம். தாளம் 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 தாளத்திற்கோர் தடையுண்டாயின் கூளம் 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 அப்படின்னு நான் பாரதி. ஒரு சங்கீத வித்வான் பாடின்னு இருந்தாராம். ராமபக்தி சாம்ராஜ்ய அது பாட்டுக்கு இல்லையா? அவர் என்ன பண்ணாராம், இராம பக்தின்னு பாடினாராம். ஏன் இராம பக்தின்னு பாடுறா அப்படின்ட்டு. சரி, ராமபக்திக்கு ஏன்னா 2 தள்ளி பாட முடியல வச்சுங்களேன். 2 தள்ளி பாடுறது கஷ்டமா இருக்கு. இராம பக்தின்னு பாடினாலாம். உடனே பாரதியார் சொல்ற, சரி இதுக்கு போட்ட சாம்ராஜ்யத்துக்கு என்ன பண்ண போற? அதுவும் அப்படின்னா தள்ளி தானே வருது. அவர் என்ன பண்ணாரா, இராம பக்தி அசாம்ராஜ்ய
இது என்னப்பா ஒரு அவலம், அவனுக்கு என்ன பாடுறதுன்னு தெரியல பாவம். அதனால அதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சி இருக்கு, சொல்லலாம்னு நினைக்கிறேன். பரவாயில்லையா? சொல்றேன். கண்டிப்பா சார். இதுதான் நாங்க ரொம்ப ரொம்ப எங்களுக்கு புரியற மாதிரி இருக்குது. ஏன்னா சங்கீதத்துல ஒரு வழக்கம் உண்டு. கிருத்தி பாடும்போது 2 வரி சேர்த்து பாடினாதான் பொருள் வரும் அதுக்கு. சரியா? முதல் வரியிலே போட்டு சுத்துறது, அப்படி ஒரு பழக்கம் உண்டு இல்லையா? ದುಡುಕುಗಲ ನನ್ನೇ ದೊರ ಕೊಡುಕು ಬ್ರೋಡ್ ಸೂರ ಅಂತಾನೆ ஃபுல் வார்த்தை. துடுக்குகளை நன்னே துடுக்குகளை தன்னே அப்படி பாடிந்தோ. ஏன்னா அப்போ முடியாது, நெக்ஸ்ட் வரி பாடினா தான் முடியும். இதுக்கு ஒரு பாரதியார் ஒன்று சொல்ற, ஒரு கதை கலாச்சாரம் கேட்க போயிருந்தாராம். அந்த பாகவதர் என்ன பண்ணாராம், சம்சாரத்தை தாரும் அப்படின்னு தூக்காரி போட்டுதான். இன்னும் இப்படி பேசுறான், சம்சாரத்தை தாரும் என்ன பாபா சம்பத்தை உமக்கு தருவேன். அடுத்த வரி வருது. ஓ, கபீர்தாஸோடைய சரித்திரத்தை பாடுறாரு போல் இருக்கு அப்படின்ட்டு என்ன பண்ணாராம், முடிஞ்சுதான். ஓய் பாகவதர, நீ நன்னா தான் பாடுறீரு, அந்த 2 வரியும் சேர்த்து பாடினா என்னையா? சம்சாரத்தை தாரும் என் பவ சம்பத்தை உமக்கு தருவேன் சேர்த்து பாடினா என்ன? திரும்ப திரும்ப சம்சாரத்தை தாரும், ரொம்ப விரசமா இருக்கப்பா. பாட்டின் பொருள் உணர்ந்து பாட வேண்டும். இல்ல, ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா சாகித்யத்தை பாடும்போது. அப்புறம் பாட்டினுடைய மெட்டுக்கும் அது சொல்ல வர கருத்துக்கும் பொருத்தம் வேணும்னு பாரதி சொல்ற ஒரு பாயிண்ட். பாட்டுக்கும் அது எந்த மொழிக்கும் பொருந்தும். அதுக்கு ஒரு நீங்க எக்ஸாம்பிள் கேட்டேன்னா அவர் சொல்ற, தெளியலேரு ராமா, அந்த பாட்டை கேட்டு பாருங்கள், ராமாயணுக்கு பக்தி மார்க்கம் தெரியவில்லையே என்கிற ஏக்கம் தெரியும். அதனால எந்த மொழியில பாடினாலும் அதனுடைய பொருள் உணர்ந்து பாட வேண்டும் என்பது ஒரு அடிப்படை கருத்து. அது மாதிரி தமிழ்ல பாட வேண்டிய பாடல்கள் நிறைய இருக்கு. எத்தனை பேருக்கு நம்ம பாட்டிருக்கோம். நாட்டுப்புற பாடத்துல குழந்தைகளுக்கு பாட்டு, வயல்ல வேலும் செய்யும்போது பாட்டு, குயில் பாட்டுல பார்த்தெல்லாம் தெரியும் எத்தனை வகையான இசை இருந்திருக்கு. தமிழ் ரொம்ப சுவை மிகுந்தவன், சுவைஞன், பெரும் சுவைஞன். அதனால பாசுரங்களோ அந்த தேவார பதிகங்களோ பக்தி இலக்கியமாட்டும் சாதாரண காவியமாட்டும். நேற்றுக்கு யாரோ அந்த காலமேக புலவருடைய ஒரு பாட்டு சொன்னான், செருப்புல ஆரம்பிச்சு விளக்குமாறேங்க, ரொம்ப அருமையா இருந்தது. நீங்க தானா? கரெக்டு. அந்த மாதிரி தத்தாதி தோது தோதும் அந்த மாதிரி பாட்டு. அருணகிரிநாதருடைய திருப்புகள் என்னத்தை சொல்றது, என்னத்தை விடுறது, அப்படி இருக்கும். தற்போதைய காலத்துல கூட இன்னும் நாம பாரதியாருடைய பாட்டு எத்தனை இருக்கு, கோபாலகிருஷ்ண பாரதி, சித்தானந்த பாரதி, பாபநாசன் சிவன், இந்த மாதிரி நிறைய, இந்த மூவர் என்று சொல்லப்படக்கூடிய சீர்காழி மூவர். ஒரு ரவுண்ட் முடிஞ்சு திரும்பி சீர்காழி மூவர். ஆமா, அதனால மொழிக்கும் இதுக்கும் இத்தனை தொடர்பு இருக்கு. தமிழ் மொழி தொன்மையானது, அருமையானது என்பதை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அடுத்ததா வில்லுப்பாட்டு. வில்லுப்பாட்டு ஒரு கதை சொல்லி அதோட பாடலும் சேர்ந்து கொடுக்குற ஒரு கலை. அந்த வில்லுப்பாட்டுக்கு என்னெல்லாம் டாபிக்ஸ், கருப்பொருள் நீங்க எடுத்துக்கிறீங்க? முதல்ல ஒரு சிறு முன்னுரை சொல்லி அடியேன் ஆரம்பிக்கின்றேன். ஜெய் ஜெய் சங்கர ஹர ஹர சங்கர. அப்பாவின் அன்பு ஆசையோடு இந்த மேடையிலே தமிழிசை கலைகளின் மூத்த கலை, கிழட்டுக்கலை அல்ல, மூத்த கலை, முதியோர் இல்லத்தில் தள்ளப்பட வேண்டிய கலை அல்ல, நாளை பிறக்கப் போகும் குழந்தைக்கும் நல்லவற்றை சொல்லும் கலை. அப்படி ஒரு கலைக்கும் இடம் தந்து திடம் தந்த எங்கள் அன்பு சகோதரி விசாகாரிக்கு நன்றி சொல்லிக்கொண்டு ஆரம்பிக்கின்றேன். விசாகாரி அம்மாக்கும் வில்லுப்பாட்டுக்கும் நெருங்கிய சம்பந்தம் உண்டு. புதுசா இருக்கா? வில்லுப்பாட்டில் நான் என்ன சொன்னாலும் எங்கள் ஹஸ்பண்ட் சரி சரின்னுவார்.
விசாகம்மா என்ன சொன்னாலும் ஹரி ஹரின்னுவாங்க. இதை விட எங்களுக்கு ஒற்றுமை வேணுமா? இந்த அன்பும் பாசமும் தான் நேத்து நீங்க போட்ட பட்டிமன்றம். அன்புதான் வெற்றி. நேத்து தான் பேதமில்லா நாதம்னு புக்கு வெளியிட்டீங்க, இன்னைக்கு நிரூபிச்சிட்டீங்களே. எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா அது? சொல்றது எளிது, கடைபிடிப்பது கஷ்டம். வில்லும் விஜயனும் கிருஷ்ணரும் இருக்கும் இடத்தில் வெற்றி நிச்சயம். வில்லாக உங்கள் வில் பவர் இருக்கிறது. அதாவது வில் பவர் என்ற வார்த்தையை அப்படியே ஒரு அழகா ஒரு வடிவமாக்கி கொடுத்தீங்கன்னா அது விசாக ஹரிதான். விஜயனாக விஜயஸ்ரீ ஸ்கூல் ஆஃப் ஹரிகதா மாணவ மாணவிகள் இருக்கின்றனர். பகவானாக கிருஷ்ணர் பரந்தாமன் இருக்கின்றார். இதை விட நம்மளுக்கு வெற்றிக்கு என்ன சான்ஸ் வேணும்? ஆனா நான் விஜயஸ்ரீ ஸ்கூல் ஆஃப் ஹரிகதாக்குள்ள நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிடுவேன். விஜயஸ்ரீ ஸ்கூல் ஆஃப் ஹரிகதாக்குள்ள நான் வரும்போது என்ன நினைச்சேன், சரி நம்ம உலகத்துக்குள்ள ஒரு பள்ளி இருக்குன்னு நினைச்சேம்மா. இந்த ஸ்கூலுக்குள்ள வந்த அப்புறம்தான் தெரியுது இந்த பள்ளியே ஒரு தனி உலகம். தனி உலகம், புது உலகம். எங்கெங்கோ உலகம் எங்கெங்கோ சிதைந்து கொண்டிருக்கும் போது ஒரு அழகான பேதமில்லாத சங்கீத உலகத்தை, சாஸ்திர உலகத்தை, அன்பு உலகத்தை, வெற்றி உலகத்தை, தமிழ் உலகத்தை, கலை உலகத்தை எங்க விசாக அரியம்மா ஆரம்பிச்சிருக்கீங்களே. எல்லாரும் நேத்து சொல்லிட்டீங்க புத்தகம் எழுதியிருக்காங்க, புத்தகம் எழுதியிருக்காங்க. நான் அப்படி சொல்ல மாட்டேன், சத்தியம் எழுதியிருக்கீங்க. புத்தகம் என்பது மஞ்செழுத்து மந்திரம், சத்தியம் என்பதும் அஞ்செழுத்து மந்திரம். அதில் சொல்லப்பட்டிருக்கும் சமரசம் என்பதும் அஞ்செழுத்து மந்திரம். எழுதிய விசாகா ஹரியும் அஞ்செழுத்து மந்திரம். இது ஒரு பாட்டு எழுதி வந்தேன், வில்லுப்பாட்டு பாணி. சுப்பு ஆர்மையா இருந்தா அப்படிதான் பாடுவாங்க. படிப்போமே சமரச சங்கீதம் படிப்போம், ஐயா பேதம் இல்ல நாதம் சங்கீத சௌஜன்யா படிப்போம். கால் செய்த புண்ணியம் நூலகம் செல்வது, கை செய்த புண்ணியம் நூல் தேடி எடுப்பது. எதை எடுக்கிறதுங்கிறத அவனை கண்டுபிடிச்சிடலாம். கண் செய்த புண்ணியம் கருத்துடன் படிப்பது. ஹரி கடைசி புண்ணியம் கடைபிடித்திடுவது. அம்மா சொல்லிட்டாங்க, கடைபிடிச்சிடணும் இனிமே அப்படின்னு சொல்லி நீங்க கேட்ட கேள்வி. வில்லுப்பாட்டுல பாடாத பாடல் இல்லை. தொடாம இருக்கணும்னு சில பேர் வச்சிருப்பாங்க, ஆனா நாங்கள் தொடாத துறையே இல்லை. ஏன் இதை சொல்றேன்னா, வில்லுப்பாட்டு ஆச்சாரியால் ரசித்த பின்புதான் விழிப்புணர்ச்சியே பெற்றது. இது பரம உண்மை. இது சுப்பு ஆறுமுகம் மட்டும் சொல்ல வேண்டாம், பாரதி திருமகன் சொல்ல வேண்டாம், மற்றவங்க சொல்ல வேண்டாம். தமிழ் வில்லுப்பாட்டுகள் என்ற ஆராய்ச்சி நூலிலே முன்பின் அறியாத, எனக்கு அவரை நான் பார்த்ததே கிடையாது, டாக்டர் கோமதி நாயகம் எழுதியிருக்கின்றார். ஆகம சில்ப சதசிலே கவிஞர் சுப்பு ஆறுமுகம் அவர்களின் வில்லுப்பாட்டு நடந்தது. அதுல எனக்கு தெரிஞ்சது என்னன்னா, நீங்க கேட்ட டாபிக்கு பதில் சொல்றதுக்கு ஆச்சாரியால் தான் அஸ்திவாரம் போட்டிருக்காங்க. அதனால அதை சொல்றேன். என்ன சொன்னார், சுப்பு உன் வில்ல பார்த்தா எனக்கு ராமன் தெரிகிறான், உன்னுடைய உடுக்கையை பார்த்தா எனக்கு சிவன் தெரிகிறான். ராமன்னா ராமேஸ்வரம், சிவன்னா காசி. ராமேஸ்வரம் சவுத்து, காசி நார்த்து. சுப்பு நீ ஒருத்தன் தாண்டா நார்த்து சவுத்துன்னு பார்க்காம நேஷனல் இன்டகிரேஷனை வச்சுட்டு வில்லுப்பாட்டு பாடிட்டு இருக்க. இதை சொல்லி கொடுத்த அப்புறம் அந்த ஒருமைப்பாடு என் மனதில் வந்து விட்டதம்மா. அன்புக்கு அழிவே கிடையாது, எங்கள் பாரதி சொல்லியிருக்கின்றார். இங்க பாரதி இசை உலகின் சாரதி, நடுவில் எத்தனோண்டு பாரதி. இதை விட என்ன வேணும்? இதை விட என்ன வேணும் எனக்கு? இப்படி ரெண்டு ஜாமவான்கள் பக்கத்துல நான் உட்கார்ந்தாச்சுன்னா இனிமே யார் மறுக்க போறா? என்ன சொன்னார் தெரியுமா? மார்கழிக்கு உகந்தா மாதிரி அழகான ஒரு வார்த்தை. சுப்பு நெல்லை கலையின் வில்லுப்பாட்டு, நம்ம ஊர் நெல்லை கலையின் வில்லுப்பாட்டு. இதுல ஆமா ஆமான்னு ஒருத்தர் சொல்றாரு, உங்களுக்கு ஹரி சார் சொல்றாரு, எனக்கு திருமகன் சார் சொல்றாரு. சந்தோஷமா ஒத்துக்கோங்க, அப்பதான் அவரு சந்தோஷப்படுவார். நேத்தே சாரை பார்த்து சொல்லிட்டேன்,
என்னன்னா அதுல ஒரு சந்தோஷம் என்னன்னா, பெரியவாள் சொன்னதம்மா, மார்கழி மகோத்சவம் கொண்டாடுறீங்களே, பெரியவா சொன்ன இந்த கருத்தை ஒரு பிரசாதமா நான் சொல்றேன், ஒரு சின்ன அணிலாக சேவை செய்கிறேன். ஆமா ஆமான்னு சொல்றேன், எனக்கு அர்த்தம் தெரியுமா? சுவாமி நீங்க சொல்லுங்க, உலகம் பூரா சொல்றேன் நான். ஆமா 2 எழுத்து இருக்கு, என்ன தெரியுமா? மாணிக்க வாசகர் நினைச்சாரா? பொதுவா மார்கழி மாசம் திருப்பாவை திருவம்பாவை 2 தான் நம்ம பாடுவோம் குழந்தைகளா. இது 30, இது 20 பாடுவோம், சந்தோஷமா பாடுவோம். அந்த திருப்பாவை திருவம்பாவையை நினைச்சுக்கோ. திருவம்பாவை எழுதின மாணிக்க வாசகர் என்ன சொல்றார்? நான் எழுதினது பெருசில்லப்பா, நேக்கு முன்னால ஆண்டாள் நாச்சியார் எழுதிட்டாங்க, அவங்களுக்கு நான் நன்றி சொல்றதுக்காக என்னோட திருவம்பாவையில சிவனை பத்தி பாடும்போது முதல் வார்த்தையில ஆதியும் அந்தமும்னு ஆண்டாள் நாச்சியாருடைய திருநாமத்தில் முதல் எழுத்துக்கு நன்றி சொல்லி ஆதியும் அந்தமும் ஆதியும் அந்தமும். ஆண்டாள்கிட்ட வாங்க, அவ்வளோ சீக்கிரம் போக முடியாது, வந்துடலாம். ஆண்டாள்கிட்ட போனால் ஆண்டாள் அம்மா சொல்கிறாங்க, நான் இவருக்கு கர்ணனுக்கு எழுதுனது பெருசு இல்லை, நேக்கு பின்னால ஒருத்தர் வந்து மாணிக்க வாசகர்னு ஒருத்தர் வந்து அன்பா சிவபெருமானுக்கு எழுத போறார், அதனால அவருக்கு அவர் பெயரை மங்களமான பெயரை நான் நன்றி சொல்லி முதல் எழுத்துக்கு நன்றி சொல்லி மாணிக்க வாசகரின் மாவை வைத்து என்னுடைய திருப்பாவையில் முதல் எழுத்தாக மார்கழி திங்கள். ஆ என்றால் ஆண்டாள், மா என்றால் மாணிக்க வாசகர். போடு, ஆமா போடு, அதுதான் வெற்றி மந்திரம். குடும்பத்திலேயே போடுங்க, கணவன் மனைவிக்கு போடு, மனைவிக்கு போடு, முதுகுல போடுறத விட ஆமா போடு. குழந்தை போடும், தானா போடும். நீ போடுறேன்னா எனக்கு கலைமகன் போடுறான், என்ன சொன்னாலும் ஆமா போடுறான். இப்ப நீங்க விஜயஸ்ரீ ஸ்கூல் ஆஃப் ஹரிகதா மாணவ மாணவிகள் எங்க விசாகா அம்மா என்ன சொன்னாலும் ஆமா போடுவீங்களா? ஆஹா, இதனால கண்ணா எதை சொன்னாலும் ஆமா போட வைக்கிறதுனால சப்ஜெக்ட்ஸ் நாங்க பேச முடியுது. சட்டம் சத்தியம் சமுதாயம்னு ஒரு சப்ஜெக்ட் பண்ணோம். என்ன தெரியுமா? எங்கேயாவது போகும்போது வெளியில் ஆக்சிடென்ட் நடந்துட்டா ஃபர்ஸ்ட் எஃப்ஐஆர் எப்படி போடுறது? ஆச்சா, கொஞ்சம் சமூக ரீதியா சொல்லிட்டேன், வாழ்க்கை ரீதியா சொல்றேன். தாய் சேய் நலம், தாய்ப்பால் குழந்தை எவ்வளவு நாள் கொடுக்கணும், அழகு கெட்டு போயிடுன்னு கொடுக்காம அழகு சிலையாக தாய்ப்பால் கொடுப்புதான் அழகுன்னு வில்லுப்பாட்டு அம்மா மாதிரி சொல்லியிருக்கு. தொட முடியாத டாபிக்ஸ்ன்னு சொன்னல, சரி, பாரதி வந்தார் என்று அழகான டாபிக், தமிழிசை மூவர் என்று அழகான டாபிக். ஒவ்வொரு டாபிக்கையும் வில்லுப்பாட்டை எடுத்து சொல்லும். அது எய்ட்ஸுக்கு நாங்க பாடி இருக்கிறோம். உடனே ஒருத்தர் கேட்டார், கோவில் ஆன்மீகம் பேசுறீங்க, எய்ட்ஸை பத்தி பேசலாமான்னு. என்ன சார் கேட்குறீங்க? ராமனெல்லாம் பத்தி பேசிட்டு நீங்க எய்ட்ஸை பத்தி பேசலாமா? ராமனை பத்தி பேசினாதான் எய்ட்ஸை பத்தி பேச முடியும். ஏன் தெரியுமா? ராமனை போல் வாழ்ந்தால் எய்ட்ஸ் வராது. இதுதான் வில்லுப்பாட்டு, இதுதான் வில்லுப்பாட்டு. அம்மா சங்கீதத்துக்கு பாடியிருக்கேம்மா நான். அண்ணா 10 நிமிஷம் எடுத்தார், அதே 10 நானும் எடுத்தேன். ஆஹா, அடாடா, இதான் அன்பு. அன்புக்கு அழிவில்லைகான் பாரதி எழுதினார். ஆஹா ஆஹா, இப்படி பண்ணிட்டீங்களா? ஆஹா, அடாடா, அது என் தாயாரால தான் முடியும். மீனாட்சியின் கிளி மட்டுமல்ல, இன்னொரு அழகான குயில் அவங்க. என்னன்னா, சங்கீதத்துல வில்லுப்பாட்டுக்கு என்னென்ன வரம் வேணும்? சரிகம பதனி, அது நான் சொல்ல வரல, உங்க எல்லாருக்கும் தெரியும். சங்கீத ஸ்வரம் போல சங்கீத வரத்தை வில்லுப்பாட்டு கொடுக்குது. தமிழிசை கர்நாடக சங்கீதத்துக்குள்ள புகுத்துறதான் நம்ம டாபிக் இல்லையா? இதுல என்னுடைய தந்தையாருடைய ஒரு அற்புதமான பாடல், மனித வாழ்க்கை சங்கீதமயமாக இருக்கணும். சங்கீதம் போல்தான். அம்மா சங்கீதத்துக்குள்ள ஒண்ணு மறைஞ்சிருக்கு, என்ன தெரியுமா? இங்கீதம். சௌக்கியமா இருக்கீங்களா அப்படின்னு தானே கேட்கிறோம். சௌக்கியமா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கறது இல்லையே, அடிக்க வர மாதிரி கேட்க முடியாதுல்ல. அதனால அப்பா என்ன எழுதுனாங்க, மக்கள் இசை என்னும் தமிழ் இசை என்னும் கிராமிய கலை என்னும் நாட்டுப்புற இசை என்னும் ஜெயண்ட்ஸ்லாம் பேசுறீங்க இல்லையா, அந்த சங்கீதத்துக்குள்ள வில்லுப்பாட்டு மெட்டு, ஆனா பாடுறது சங்கீதத்தை பத்தி. இதான் பிரிட்ஜ். இயல் இசை நாடகம் இருக்கணும். இயல்னா பேசுற தமிழ் சுத்தமா இருக்கணும். என்ன அப்படின்னு பேசக்கூடாது, ராமர் வந்துக்கினே இருக்காரு அப்படின்னு சொல்லக்கூடாது.
சீதா என்ன சொன்னா அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆனா இயல் தமிழ் இருக்கணும். என் பாரதியின் இயல் தமிழ் இருக்கணும். எந்த பாரதி? வில்லுப்பாட்டு முதலில் பாடியவர் பாரதி. பாரதி பேரனை வச்சுக்கிட்டே சொல்றேன், நான் சொல்லல, ஜஸ்டிஸ் மகராஜன் சொல்கிறார். ஒலிச்செல்வம் என்னும் புத்தகத்தில் விடுதலைக்கு பாடப்பா வெத்தலைக்கு பாடுகிற, அது பெரிய சப்ஜெக்ட். அடுத்த வாட்டி நீங்க 3 மணி நேரம் எடுக்கும் போது அதை சொல்றேன். என்னன்னா எங்க அப்பா இயல் இசை நாடகம், இசை தமிழ் இருக்கணும், நாடக தமிழ் இருக்கணும். நானே வாலி, நானே ராவணன், நானே ராமன், நானே கம்பன், மும்மை சால் உலகுக்கெல்லாம் நான் கம்பன் மாதிரியே பாடணும், வாலி மாதிரியும் பாடணும். ரத்தத்தை தொடச்சி ராமா நீ இந்த தப்பு செஞ்சுட்டீங்கப்பா அப்படிங்கும்போது அந்த பாவம் உள்ள வந்துடணும். நாடகம் இருக்கணும். அடுத்தது என்ன தெரியுமா? இவ்வளோ நேரம் மனசார சிரிச்சிங்கல்ல, என்னைக்காவது 12 மணிக்கு மத்தியானம் வீட்டில் சிரிச்சிருக்கோமா? சிரிக்க வச்சு மணி இல்ல, எப்பவுமே சிரிக்கிறது கிளாஸ் போறாங்க. அது சிரிக்க வச்சோம்ல, அதான் நகைச்சுவை. 5வது ஒண்ணு உண்டு, அதுதான் மனித நேயம். அப்பா கடைக்கோடியில் ஒரு ஓட்டுநர் இருக்கார், கடைக்கோடியில் ஒரு செக்யூரிட்டி இருக்கார். அவருக்கு வில்லுப்பாட்டு என்ன சொல்லுச்சு? வெறும் பண்டிதாளுக்கும் வெறும் அறிஞர்களுக்கும் நல்ல PhD படிச்சவங்களுக்கும் நீங்க சொன்னீங்களே அந்த மாதிரி இல்லை வில்லுப்பாட்டு. கடை மனிதனுக்கு என்ன சொன்ன அச்சா. 6வது ஒண்ணு உண்டு, அதுதான் எங்க பெரியவா சொன்னது, தேசபக்தியை பாடு. டாபிக்கு வந்துட்டேன், தெய்வ பக்தியை பாடு. டாபிக்கு வந்துட்டேன். ஆக இந்த 7 ஸ்வரங்கள் கர்நாடக சங்கீதத்துக்கு இருப்பதை போல 7 வரங்கள் வில்லுப்பாட்டுக்கு இருக்கு. வட்டத்தை மீறி சொல்லல, பெரிய வட்டமா வில்லுப்பாட்டுக்கு நான் போட்டுட்டேன். அப்பா எழுதின பாட்டை சொல்லி நான் முடிக்கல, மீண்டும் வரும். நல்லா ரசிப்பீங்க, இது உங்களுக்குன்னே உள்ள பாட்டு. சங்கீதம் போல் வாழ்க்கை அமையோணும், இத இங்கிதமா நல்லா புரிஞ்சுக்கணும். ஏற்றம் வரும்போதும் இறக்கம் வரும்போதும் ஆரோகணம் அவரோகணம் நினைச்சுக்கணும். ஐயா மாதா பிதாவை வணங்கிடும் போதினில் ஸ்ருதிலய மகிமய புரிஞ்சுக்கணும். சரிகம பதனி 7 சொரம் போல சந்தோஷமா பழக தெரியணும். எல்லா சொரமும் நீங்க நரவல் சொரம் பாடும்போது கற்பனா சொரம் பாடு ஒன்னோடு ஒண்ணு போட்டுக்கிற சண்டை தானே இனிமையான சண்டை தானே சங்கீதம். இனிமையான சண்டை தானே சங்கீதம். கமக கமகன்னு பாடுறீங்கன்னா கமகமும் வருது, அந்த கமக ஒன்னொன்னு மேலே ஏறுது இல்லையா? என் கலைமான் பாடுவார் உங்க ஆசீர்வாதத்துல. அந்த மாதிரி சரிகம பதனி 7 சொரம் போல சந்தோஷமா பழக தெரியணும். ஐயா சங்கதிகள் இசையில வருவது போல் வாழ்வில் ஏதேனும் சங்கதிகள் இருக்கணும். என் வாழ்க்கைய செய்தி என்று சொன்னாரே மகான் காந்தி, அவர்தான தேசப்பிதா. கமகங்கள் இசையிலே அங்கங்கே வரும்போது வாழ்க்கையிலும் வளைஞ்சு கொடுக்கணும். சொன்னீங்களே வளைஞ்சுக்கணும். ஐயா வளைஞ்சு கொடுக்கும் போது கீழே விழுந்திடாது, துள்ளி போய் பல்லவிய தொட்டுக்கணும். பிரிக்காக்கள் அங்கங்கே பாட்டினிலே வருவது போல், பிரிக்காக்கள் பாட்டினிலே வரும், பேசும்போது கொஞ்சம் பிரிக்கா வச்சுக்கணும். எப்படியா பிரிக்கா வச்சுக்கிறது? பேசும்போது என்னையா பிரிக்கா? அம்மா சௌக்கியமா இருக்குல்ல? அண்ணா சாப்பிட்டேளா? சாப்பிட்டேளா? உங்களை தான் கேட்டேன். பிரிக்காக்கள் அங்கங்கே பாட்டினிலே வருவது போல் பேசும்போது கொஞ்சம் பிரிக்கா வச்சுக்கணும். அடுத்தது இரவல வாங்கினாலும் பரவாயில்ல, அங்கங்க நரவல் சங்கதி போட்டு நிரப்போணும். அடுத்தது ரொம்ப முக்கியம், இன்னும் 3 தான் இருக்கு. நெத்தியடி மாதிரி ராகதானம் பாட்டு பாடி நோட்டு நோட்டா சேர்த்த பணத்தை தான தருமமும் கொஞ்சம் செஞ்சுக்கணும். எங்க அம்மா செய்யறாங்களே அந்த மாதிரி. ஐயா சங்கீத மேடைகளில் ரொம்ப முக்கியம், சங்கீத மேடைகளில் தனியா வர்தன வந்தா எந்திரிச்சு போகாம இருக்க. இதுக்காக என்ன செய்ய வேண்டியிருக்கு? முன்னாடி இருக்க வேண்டியிருக்கு. அடுத்தது ரொம்ப முக்கியம் பாடகாலுக்கு, அரை இடம் கால் இடம் முக்கால் இடம் என்பது போல் இடம்பொருள் ஏவலும் தெரிஞ்சுக்கணும். உள்ளபடி ரொம்ப முக்கியம் சிங்கர்ஸ்க்கு.
உள்ளபடி சொல்ல போனா ஆலபனை பண்ணும்போது நல்லபடி முகத்தையும் வச்சுக்கோ. ஃபைனலான வார்த்தை. கச்சேரியா கேண்டீனா எதுல கூட்டம் பார்த்தோம்னா, கேண்டீனில் சில நேரம் கூட்டம் அதிகமா. ஐயா துக்கடாக்கள் முடியும் முன்னே பக்கடாக்கள் காலியாகும். இக்கட்டான சூழ்நிலையும் மாற வேணுமா? சங்கீதம் போல் வாழ்க்கை அமையணும், இதை இங்கிதமா நல்லா புரிஞ்சுக்கணும். சங்கீதம் போல் வாழ்க்கை அமையணும், இதை இங்கிதமா நல்லா புரிஞ்சுக்கணும். வேற என்ன கண்ணா டாபிக் வேணும்? Chancellor ma'am, that was outstanding. Thank you. பேச்சு நாங்க யாருமே பேசவே முடியாது இதுக்கு அப்புறம். That was absolutely fantastic. 2 பாரதிக்கு அப்புறம் இப்போ நெய்வேலி சாருக்கு கொஸ்டின். 2 பாரதி. எனக்கு ஒரே ஒரு ஆசை தான், என்னன்னாக்கா இதே மாதிரி திருமகன் கதையை சொல்லி இவங்க ஆமாம் போடணும். ஒரே ஒரு தான் அதை பார்க்கணும். எனக்கு எங்க காணுமே, என்னங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு பிற்காவோட ஏதாவது ஒரு தூரமாவது கேட்டிருப்பீங்களா சந்தேகம். எல்லாம் மேடையில் ஏறினா பிரமாதமாக இருக்கு. ஆனால் ரொம்ப அந்த மேடைங்கிற சரஸ்வதி, நீங்கள் சரஸ்வதி இந்த மேடையை புனிதமாக்குறீங்களா இல்லை மேடை உங்களை சரஸ்வதியை புனிதமாக்குறதானே சொல்ல தெரியல. பாரதி தானே பேரு இல்லையா? அப்போ அருமை அருமை அருமை. ரொம்ப ஒரு வார்த்தையும் சொல்லி அவ அப்பாவுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம், குருவினுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம். அந்த ஓட்டம் இருக்கே, சொல் ஓட்டம், அதுல நகைச்சுவை, சொல் நயம், பொருள் நயம், சுவை நயம் எல்லாம் இருக்கும். அதனுடைய தாக்கம் நான் யார புகழ்னே தெரியல சார். இங்க ஒரு பாரதி, அங்க ஒரு பாரதி, இங்க நெய்வேலி சார், அங்க உள்ள இருக்கிற சாஸ்திர வித்வான். எனக்கு ஐம் ஜஸ்ட் டோட்டலி பேஃபிள். கார்த்தாலேருந்து எனக்கு எல்லாம் நடக்கிறது எல்லாமே ரொம்ப அற்புதம் அற்புதம் அற்புதம்னு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் டு நெய்வேலி சார். பண்களுக்கும் ராகங்களுக்கும் உள்ள தொடர்பு என்ன? எது முதலில் வந்தது? அதுக்கு முன்னாடி அதாவது பகவானுக்கு ஒரு பெரிய சங்கடம் என்னன்னா, இந்த சங்கீத ஞானத்தை அவர் குணம்லாம் பார்க்காம சில பேர்கிட்ட கொடுத்துட்டு அவரே திண்டாடுறார். அப்படி இல்லாம அபூர்வமா சில பேர் விசாகா மாதிரி இருக்கக்கூடிய நல்ல குணங்களும் உடைய ஒரு பெரிய ஆத்மாவுக்கு சங்கீத ஞானத்தையும் சரஸ்வதி கடாட்சியும் கொடுத்ததுனால கொஞ்சம் ஆறுதலா இருக்காரு அவர். அவ்வளவுதான் சொல்ல முடியும். சில பேர்கிட்ட கொடுத்துட்டு ரொம்ப திண்டாடுறேன். ஆசீர்வாதம் சார், உங்களோட ஆசீர்வாதம், பெரியவர்கள் ஆசீர்வாதம், குரு ஆசீர்வாதம், இதுதான் சத்தியம். அந்த விதத்துல இந்த பண்கள்னு எடுத்துட்டேன்னா தமிழர் பண்பாடுங்கிறோம். பண்பாடுங்கிறது தான் கல்ச்சரே. நம்ம பண்ணை எப்படி பாடுறோமோ அதை வச்சுதான் நம்மளுடைய கலாச்சாரமே தீர்மானிக்கப்படுகிறது. பண்பட்ட உள்ளம் அப்படிங்கிறோம் இல்லையா? இந்த மாதிரிலாம் இருக்கு. பண்பாடுதலை கரெக்டாக பண்பட்ட விதத்திலே பாடவில்லை என்றால் பாடுபட வேண்டியதுதான். பண் பாடுபடும். அப்படி பன்முறைகள் நிச்சயமாக அந்த காலத்தில் ராஜ்குமார் வாதி சார் சொன்ன மாதிரி யாழ்னு ஒரு காலத்தில் பேர் இருந்தது. அதுக்கப்புறம் திறம்னு பேர் வந்தது. அதுக்கப்புறம் பண்ணுன்னு வந்தது. அதுக்கப்புறம் இப்போ ராகம் சொல்கிறோம் இல்லையா? இதில் என்னென்ன முக்கியமாக ஒன்று தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இப்போ தொல்காப்பியத்தை பற்றி சொன்னேன் இல்லையா? தொல்காப்பியரே என்ன சொல்கிறாருன்னா, இந்திரனுடைய இலக்கண நூலான ஐந்திரத்தை ஒட்டி எழுதியிருக்கிறேன்னு சொல்லுகிறார். இதுலேருந்து என்ன தெரியணும்னா, தமிழும் வடமொழியும், வடமொழின்னு சொல்ல வேண்டாம், வடமொழினோடனே அங்கேருந்து வந்திருக்குங்கிற மாதிரி இருக்குது. சம்ஸ்கிருதம் என்ன வேணால் வச்சுக்கோ, ஏதோ ஒரு பேர், சம்ஸ்கிருதம்னு நன்றாக செய்யப்பட்டது. ஸோ இந்த இரு மொழிகளும் வேரோடு வேறு இணைந்திருக்கின்றன அப்படிங்கிற விஷயத்தை நல்லா புரிஞ்சும். இதுதான் முக்கியமான விஷயம். நம்ம தெரிஞ்சுட்டா இந்த தமிழ் இசையிலேருந்து அங்கே போயிருக்கா, அங்கேருந்து இங்கே வந்திருக்கா, இந்த மாதிரி கொஸ்டின்லாம் வேண்டாத கொஸ்டின், தேவையில்லாத விஷயத்த திருப்பி எடுத்து ஆராய்ஞ்சு வம்பு வியாபாரத்துக்கு அடி போடுற மாதிரி ஆயிடுறது அவசியம் இல்லையே. அவரே இப்படி சொல்கிறார். அதனால
இந்த பன்முறைகள்ங்கிறது அப்படியே நிறைய டெவலப் ஆகி அவர் இன்னொன்று ராஜ்குமார் சார் சொன்னது, டெவலப்மெண்ட்டுங்கிறது எப்போ வரும்னா மற்ற வாழ்க்கையிலேருந்து நல்லதை எடுத்துக்கும் போது தான் டெவலப்மெண்ட் வரும். ஸோ அதனால் அது தவிர்க்க முடியாத விஷயம். மற்றவங்கள்டேருந்து நல்லது எடுத்துக்கணும். அந்த விதத்தில் நிறையா எடுத்துட்டு தான் இன்ஃபேக்ட் சிலப்பதிகாரத்தில் 11,000 சொச்சம் பண்கள்னு ராகங்கள்னு இருக்குன்னு சொல்லியிருக்கு. அந்த காலத்துலேயே இருந்திருக்கு. இப்போ புதுசாக ஒன்றுமே பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, பழசை எடுத்துட்டு வர்றது தான் புதுசு. இதுதான் விஷயம். இதில் வரும்போது உங்களுக்கு தேவார காலங்களில் முக்கியமான பண்கள் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச 1, 2, 3 சுவாரஸ்யமான விஷயங்களை பகிர்ந்துக்கிறேன். இப்போது பந்துவராளின்னு ஒரு ராகம் இருக்குது. பந்துவராளின்னா நம்ம சும்மா சாதாரணமாக தமிழ்நாட்டில் எல்லா வார்த்தையும் பந்துன்னுவோம், பந்துன்னுவோம், எல்லாத்தையும் ஒன்றா சொல்லுவோம். ஏன்னா எல்லாத்தையும் எதுக்கு ஒன்றா யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி ஒரு சௌகரியம் இருக்குது தமிழுக்கு. சம்ஸ்கிருதம் தமிழ்காராள்கிட்ட கிடச்சிருத்துன்னா எப்படி முன்னாடி பந்து மாதிரி விளையாடும். என்ன இந்த பந்து வராளிக்கு ஒன்று என்னடா அது எந்த வராளிக்கு பந்துவா அப்படிங்கிற மாதிரிலாம் ஏதாவது தோணும். ஏதாவது ஒன்று சொல்லுவான். அப்படிலாம் இல்லாமல் இந்த மாதிரி பாடினா இந்த பண் பிழைக்கும் அப்படிங்கிறதுக்கு அந்த ராகத்தோட பேர்லேயே வச்சுருக்கா. சாதாரி பண். சாதாரிப்பன் இல்லை, சாதாரி பண். என்ன சதரி சத பமகரி கம பதனி சதரி சத அப்படின்னு ஒரு வீரம் சேரும். அது வராளியில் அப்படி கொடுக்க முடியாது. அது ஒரு பெண்மை கலந்த நயம் இருக்கணும். அப்படிங்கிறதுக்காக சாதாரி பண் அப்படின்னு இந்த பேர்லேயே அந்த ராகத்தை இப்படி பாடினா அழகாக இருக்கும் அப்படின்னு மார்க்கம் போட்டு கொடுக்குற மாதிரி ஒரு பேர். அந்த மாதிரி நமக்கு எக்ஸாம்பிள் ரொம்ப கிடைக்காது. இந்த மாதிரி எடுத்துட்டு ஒரு முக்கியமான விஷயம். அது அந்த காலத்து சாதாரி பண். அதில் இப்போ நீல நினைந்தடியேன், இப்போ இந்த கமகம் இருக்கு இல்லையா, ஈஸியாக இருக்குது. நமக்கெல்லாம் ரொம்ப ஈஸி. ஒரு இந்துஸ்தானி காரால்கிட்ட கொடுத்து பாருங்க, உயிரே போய்டும் அவளுக்கு. இந்த கமகம் மட்டும் அவளுக்கு ரொம்ப இங்கே ஒரு 50 வருஷம் இருந்தால் பரம்பரையாக இருந்தால் 3வது பரம்பரையில் ஒரு வேளை பாடலாம். ததறி அப்படின்னா செத்து போயிடுவான். தப்பாக சொல்லல, அப்படி இருக்குது. இந்த ஊர்காராளுக்குன்னு உள்ள சொத்து அது. நீங்கள் வீணையில் வாசிச்சு பாருங்க, அதை வீணையில் வாசிச்சு பாருங்க, ரொம்ப கஷ்டம். வாத்தியாருக்கு உயிர் போயிடும். அந்த மாதிரி ஒரு கஷ்டமான ஆனால் அது சர்வசாதாரணமாக வருது நமக்கு. நம்ம குழந்தைகளுக்கு என்ன நம்ம கேட்டு பழகிருக்கோம். அந்த நீள நீந்தடியேன் உம்மை நித்தலும் கை தோழுவே நீள நீந்தடியேன், இதே தான் அங்கேயும் வருது. அப்போது நம்ம தமிழ் இசையில் என்ன ஒரு அழுத்தம் இருக்குது. இப்போ தஞ்சாவூர் சங்கரர் சொல்லுவார், மற்ற நாட்டு இசைக்கெல்லாம் ஒரு தன்மை இருந்தால் கூடப்பா இதுக்கு ஒரு சின்ன ஒரு மீசை முளைச்சிருக்கும், பார்த்துருக்கிற கொஞ்சம் வீரம் ஜாஸ்தி தமிழ் மண்ணுக்கே. அதனால தான் தியாகராஜ சுவாமி கீர்த்தனத்தில் அப்படி ஒரு சாரம் இருக்குது. இந்த வீரம் மிகுந்த சாரம் இருக்கிறதுனால தான் அதுக்கு ஒரு தனித்தன்மை இருக்குது. இப்படிங்கிற மாதிரி சாதாரி பண். இப்போ பண் பஞ்சமம்னு இருக்குது. அது என்னடான்னா ஆகிரி. எனக்கு முதல்ல இந்த தேவாரத்தை கேட்டோன்னே அடடே இப்படி ஒரு ப்ரிசிஷன், அக்யூரஸியான, அதாவது 4 சுரத்தில் அந்த ராகத்தை சொல்லிட்டார். யாருன்னா சுந்தரர் சொல்லியிருக்கார். திருநொடித்தான் மலைங்கிற ஊரில் இருக்கிற சிவனை பற்றி பாடும்போது, தான் என்னை முன் படைத்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கு, என்ன பவர்ஃபுல். சமம பச நீத ராகம் வந்தாச்சு. இப்படி கொடுக்க முடியுமா? அப்படியே அதிசயப்பட்டவன் தான். இப்படிலாம் இருக்கான்னுட்டு. அப்புறம் இப்போ சாமா சாஸ்திரி பார்த்தீங்களா, அப்படி போகிற மொத்தமாக சொல்கிறார். அதே தான் அவர் சொல்கிறார், கொஞ்சம் ஸ்லோவாக சொல்கிறார். இப்போ இருக்கக்கூடிய ராகங்களுக்கு தாயாக, ஆதாரமாக, அடிப்படையாக இருக்கக்கூடிய பெண்கள் தான் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதை மட்டும் அந்த நன்றி இருக்கணும், நமக்கு நன்றி இருக்கணும். நான் கர்ண பரம்பரையாக கேட்டது தியாகராஜ சுவாமியோட அம்மாவுக்கு எல்லா தேவாரங்களும் தெரியுங்கிறது. ஏன்னா நான் நம்புகிறேன். ஏன்னாக்கா டெய்லி பிரணதார்த்தி ஹர சுவாமிகிட்ட போய் அங்கே போய் ஓதுவார், தேவாரம் கேட்டிருப்பாளே தமிழ்நாடு தானே. அதை ஒட்டி எவ்வளோ கீர்த்தனங்கள். இப்போ இந்த தேவாரத்தில் முற்றோதல்னு பண்ணுவாள். 24 மணி நேரம் அகண்டம் நம்ம பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி. அதில் முதல்ல பாட வேண்டியது என்ன, திருஞான சம்பந்தருடைய வலிவலம் திருப்புகழ். வலிவலமில் என்னடான்னா உங்களுக்கே புரியும் நான் என்ன சொல்ல வரேன் பாருங்க.
பிடியதனூருமை கொள்ள மிகு கரியது தனதடி வழிபடும் அவ தனதடி வழிபடும் அவரிடர். திருப்பி பாடுறேன், இது என்ன மாதிரி இருக்கு பாருங்க. பிடியதனூருமை கொள்ள மிகு கரியது. எங்க வந்த மாதிரி இருக்கு? பஞ்சரத்னத்துக்கு வந்த மாதிரி இருக்கா? தியாகராஜ பஞ்சரத்னம் முதல் ஸ்ரீகண பதீனி சேவிம் பரே. அப்படியே அப்படியே. இதில் என்ன அழகுன்னா, பிடியதன் ஒரு உமை கொல, உமை வந்து பெண் யானை வடிவு கொல, பிடியதன் ஒரு உமை கொல மிகு கரியது வடிகொடு, ஆண் யானை உருவமாக சிவன் வர, இடர் அடியாரின் இடர் கடி கணபதி வர அருளினன். அப்படிங்கிற கணபதியை பற்றியான அந்த தேவாரத்தை வியாழக்குறிஞ்சி என்ற பண்ணான சௌராஷ்டிரத்துக்கு முதல்ல சௌராஷ்டிர தேசத்துலேருந்து வந்ததுங்கிறது ஒரு உண்மை. நீங்கள் அந்த புத்தகத்துலேயும் எழுதியிருக்கீர்கள், அதுவும் ஒரு உண்மை. அந்தந்த தேசத்துலேருந்து வந்தது. ஆனால் தமிழ்நாட்டிலையும் அந்த ராகத்துக்கு முன்னாடியே இருந்திருக்கு. அதுக்கு பேர் வியாழக்குறிஞ்சின்னு பேர். அதனால் திருஞான சம்பந்தரே கணபதியை பாடும்பொழுது இந்த மாதிரி சௌராஷ்டிரத்தில் பாடியிருக்கார். அந்த மரபை நம்ம மாறக்கூடாதுங்கிறனால தியாகராஜ சுவாமி ஸ்ரீகணபதினியை அதில் போட்டார். அந்த தமிழ் மரபுக்காக தான் அந்த கீர்த்தனத்தை எடுத்து. ஏன் கிரிராஜ சுதா பாடப்படாதா? பஞ்சரத்னத்துக்கு முன்னாடி அதுதான் வச்சா பெரியவாள்லாம். எல்லா விஷயம் தெரிஞ்சுதான் பண்ணியிருக்கேன். நம்ம அதை வந்து ஆஹா இப்படியா விஷயம் அப்படின்னு தெரிஞ்சுக்கும் போது கிடைக்கக்கூடிய ஒரு ஆனந்தம் இல்லையா? அதுதான் அதோட சமாச்சாரம். இப்படி நிறைய சொல்லலாம். அடுத்த ரவுண்டில் போகலாமா? இல்லை பெருசாக போயிட்டே இருக்கும். கேட்டுட்டே இருக்கலாம் சார். எவ்வளோ அருமையான விஷயங்கள். இது வேற எங்கேயுமே தெரிய வராது. ஒரு கூகுள் பண்ணியும் ஒரு மொபைலை தேடியும் வரக்கூடிய இது எல்லாம் மலையான வித்வான்கள் கிட்டேருந்து மட்டுமே கிடைக்கக்கூடிய விஷயங்கள். நமஸ்காரம். தமிழிசை பற்றிய குறிப்புகள் ஏதாவது கல்வெட்டுகள்ல இருக்கா? அதை குறித்து சில தகவல்கள் பகிர்ந்துக்க முடியுமா? நிறைய கோயில்களில் கல்வெட்டு இருக்கு. ஒன்றும் இல்லை, இப்போ இந்த இசை தூண்கள்னே ஒரு விஷயம் இருக்கு. இசை தூண்கள் சுசீந்திர கோயிலில் அங்கங்கே போய் தட்டினோம்னா அந்தந்த ஸ்வரஸ்தானம் அதில் கேட்கும். எவ்வளோ ஒரு நுண்ணறிவு இருந்திருக்கணும். அந்த கூர்மையை, அதாவது சங்கீதம் வந்து எப்போதுமே படிக்கிறது ஒன்று, சத்தத்தை கேட்கறது அதை புரிஞ்சுக்கிறது வேற. சாணி தப்ப மகரிசான்னு சொன்னா போட நீ டங் டங் பண்ணினா அது உடனே காதில் ஏறும். ஸோ எவ்வளவு அவளுக்கு ஒரு தொலைநோக்கு இருந்ததுன்னா இந்த இசை தூண்கள் மாதிரி எத்தனை கோயில்களில் அதை நிர்மாணிச்சிருக்கணும். அது மாதிரி கல்வெட்டுகள் நிறைய இடத்துல இருக்குமா. அந்த அந்த முழு நூலே அதில் கல்வெட்டில் பதிச்சிருக்கிற மாதிரி விஷயங்கள்லாம் உண்டு. எனக்கு எக்ஸாக்ட் டீட்டெயில்ஸ் தெரியல. பட் இது ரொம்ப நாளாக தமிழர் இசையில் அவள் எந்தெந்த இசை கருவிகள்லாம் பயன்படுத்தினா எந்தெந்த காலகட்டத்தை 5 இணைன்னு இருக்கு. 5 நிலங்களுக்கு என்ன ராகம் இருக்கணும், என்ன சுவை இருக்கணும், என்ன வாத்தியம், அது முதற்கொண்டு பாடி வச்சிருக்கு. அதனால இதை மறக்கலை. தமிழ் மரபுல வந்தவர்கள் மன்னர்கள் இதை மறக்கவில்லை. தமிழ் மரபுல நீங்க மறக்கலன்னு சொன்னதும் எனக்கு ஞாபகம் வருது. ஃப்ரம் த 2nd century to the 14th century ஒரு 3-4 இன்ஸ்கிரிப்ஷன்ல சிம்மநந்தன தாளத்தையே மன்னர்கள் வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், நெல்லையப்பர் கோவில் இருக்கிற லாங்கஸ்ட் தாளத்தையே செதுக்கி வச்சிருக்கார்கள் அப்படிங்கிறது நம்மளுடைய கல்வெட்டுல தெரியறது இல்லையா? அந்த அளவுக்கு நமக்கு தமிழ்நாட்டுல இந்த தாளத்துக்கும் ராகத்துக்கும் அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறது. அதோடைய சிம்பிள்ஸ் காக்கபதத்தை பிளஸ் சிம்பிளா நடுப்புற செதுக்கி 17 அங்கங்கள், அவ்வளவு தூரம் தாள ஞானமும் லய ஞானமும் தமிழர்களுக்கு உண்டு அப்படிங்கிறது. துல்லியமான அந்த லய ஞானம் தமிழர்களுக்கு உண்டுங்கிறது நமக்கு நாமே பாராட்டிக்க வேண்டிய விஷயம். நிச்சயமா அண்ணா இதுல ஒரே ஒரு சமாச்சாரம். அந்த இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்ல குடுமியான் மலை கல்வெட்டுன்னு ஒன்று இருக்கு. மகேந்திர வர்மன்
அவர் சம்ஸ்கிருதத்துலையும் எழுதியிருக்கார். அதில் சங்கீர்ண ஜாதின்னு ஒன்று வருது, அது சங்கீத சம்பந்தம் இல்லைன்னு மகாபெரிவா சொல்லியிருக்கார். வேற ஒரு விஷயம் சொல்லியிருக்கார். இந்த 22 ஸ்ருதிஸ்னு இருக்குது. இது எல்லாருமே புஸ்தகத்தில் தான் படிச்சிருப்பா. ரொம்ப ஆர்வம் உள்ளவ தான் போனால் 22 ஸ்ருதிஸ் வீணாகவே இருக்குது. அதை போய் பார்த்தா இப்போ நமக்கு ஷட்ஜம்ங்கிறோம், அது உடனே ரீ1 ரீ2ங்கிறோம். அதுக்கு பேர் கூட தெரியாது. த்விஸ்ருதி, சதுஸ்ருதி கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? ஏகஸ்ருதி என்னது, த்விஸ்ருதி, திரிஸ்ருதின்னு நடுவில் 4 பகுப்பு இருக்கு இல்லையா? அதை பற்றி குடுமையான் மலை கல்வெட்டில் இருக்குது. அப்படின்னா அவள் தமிழ் இசை எந்த அளவுக்கு பண்ணியிருக்கா பாருங்க. அதாவது ர ரீ ரூ ரே, ர ரீ ரூ ரேன்னு ஒரு சிம்பாலிக்காக அதை பற்றி சொல்லியிருக்காங்கிற ஒரு விஷயத்த. அதே மாதிரி இந்த தமிழ் இந்த 22 மாத்திரம் நம்பர் காமனாக இருக்கு. தமிழ் இசையில் ஷட்ஜத்துக்கு 2 சுருத்தின்னு போட்டிருக்கு. ஆமாம், தமிழ் இசையில் ஷட்ஜத்துக்கு 2. ஓஹோ, அதான் ஸ்ருதி சேராம பாடின்னு அப்படி வச்சுக்கலாம். ஸ்ருதி ஆமாம், முன்னாடியே தெரிஞ்சுட்டா போட்டு. பலே 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 பலே. அரசலூர் இன்ஸ்கிரிப்ஷன் கூட இருக்கு இல்லையா? அரச்சலூர் அரச்சலூர் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் குடுமையான் மலை தவிர அரச்சலூர். ரொம்ப பெரிய விஷயங்கள்லாம் சொன்னேன். அடுத்த கேள்வி மேடம்க்கு. நம்ம ஹரிக்கதையிலையும் சரி வில்லுப்பாட்டிலையும் சரி இதிகாச புராணங்கள்லேருந்தும் தெய்வ கதைகளும் சொல்கிறோம். ஈவன் கச்சேரியில் கதை சார்ந்து இருக்கிற கோபாலகிருஷ்ண பாரதி அவர்களுடைய அந்த நந்தனார் சரித்திரம் கீர்த்தனைகள்லாம் அப்படி கதை பரமாக வருமே எல்லாமே. ஸோ அதுக்கு வரவேற்பு ரசிகால் மத்தியில் எப்படி இருக்குது? வில்லுப்பாட்டு பரமாவும் சரி கர்நாடக சங்கீத பரமாவும் இதுக்கு 3 பேருக்குமே கேள்வியா இதை கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம். யார் பதில் சொல்லலாம்? நீங்க அது உங்க அம்மா, நீங்க கேட்ட கேள்வி ஒரு அழகான ஒருமைப்பாடான கேள்வி சகோதரி. நிச்சயமாக வில்லுப்பாட்டுல ராமாயணம் நிறைய நடந்திருக்கு. கர்நாடக சங்கீதத்துல எத்தனையோ ஜாம்பவான்கள் பாடியிருக்காங்க, குறிப்பா அருணாச்சல கவிராயருடைய விஷயம். அதே மாதிரி உங்களுக்கெல்லாம் அது நல்லா தெரிஞ்சிருக்கும். வில்லுப்பாட்டில் பாடினதை மட்டும் நான் சொல்கிறேன் கண்ணா. அதாவது ராமாயணத்தில் நாங்கள் வில்லுப்பாட்டு பாட வந்ததே மீண்டும் அதே பல்லவி தான் சொல்கிறேன். பெரியவாளோட உத்தரவுக்கு பிறகு தான் அப்பா வில்லுப்பாட்டில் ராமாயணம் பாடினான். அது வரைக்கும் எப்படி இருந்ததுங்கிறத சொல்லிடுறேன். தந்தானே அப்படின்னு தான் பாடிட்டு இருப்பாங்க. சாத்தனார் கதை, நீலி கதை, ஐயனார் கதை, கொடைவிழா கதைகள். அதாவது அவங்க என்ன பாடுறாங்கன்னு அவங்களுக்கே கொஞ்சம் லேட்டாக தான் புரியும். அந்த மாதிரி தான் அப்போ அவங்களுக்கே லேட்டாக புரியும்னா நம்மளுக்கு ரொம்ப லேட்டஸ்டாக புரியும் இல்லையா? அதனால அப்பா அந்த வில்லுப்பாட்டுக்கு ஒரு புது இலக்கணத்தை கொண்டு வந்தாங்க. எல்லாருமே சொல்லுவாங்க கலைவாணருக்கே எழுதி கொடுத்தவங்க அப்பா. அவர் திரை உலகம் கொஞ்சம் விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் துறந்து வந்தாரா மறந்து வந்தாரா என்னன்னு தெரியாது எனக்கு. வந்ததுக்கு அப்புறம் அப்பா பறந்து போய் அந்த வில்லுப்பாட்டை நீங்க பாடுங்கன்னு சொல்லும்போது அப்பா திருநெல்வேலி, அவர் நாகர்கோவில் 2 பேரும் சேர்ந்துதான் வில்லுப்பாட்டுக்கு மறுமலர்ச்சியை கொடுத்தாங்க சமுதாய வழியா. ஆனா சன்மார்க்க வழியா கொடுத்தது ஆச்சாரியா. அது வேணும் இல்லையா? வெறும் சமுதாயத்தையே பாடிட்டு இருந்தாலும் காதுல வாங்காமையே போயிடுவான். ஒரு காதுல வாங்கி இன்னொரு காதுல எல்லாம் இல்லை, காதுலே வாங்க மாட்டேன். புரியுதுங்களா? ஆனா சன்மார்க்க ரீதியா பாருன்னா கண்டிப்பா 100க்கு 90 பேர் காதுல வாங்குவாங்க. அந்த 10 பேரை விட்டுருங்க. எப்பவுமே 10 மார்க் டீச்சர்ஸ் போடவே மாட்டோம் தெரியுமா? 90 தான் போடுவோம். ஏன் சொல்றேன்னா ஆச்சாரியர்கள் என்ன சொன்னாங்க, பாயிண்ட்டுக்கு வரேன். என்ன சொன்னாங்கன்னா, சுப்பு ராமாயணம் பாடியிருக்கியோ? பெரியவா உத்தரவு பாடுறேன். ஏன் தெரியுமாடா, ரொம்ப அப்பாட்ட க்ளோஸாக பேசுவார்மா. அதை உங்க முன்னாடி நான் சொல்றது சந்தோஷப்படுறேன். இத்தனை அன்பர்கள், ஒரு சாரதி ஒரு பாரதி முன்னாடி சொல்றதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். அப்ப சொன்னார், வில்லுப்பாட்டுல ராமாயணத்தை பாடு. ஏன் தெரியுமா, ஒழுங்கா வில்லடிச்சவன் ராமன் தாண்டா. ஒரு வில்லடிச்சான் சீதை கல்யாணம் நடந்தது, ஒரு வில்லடிச்சான் ராவணம் முடிஞ்சான். ஆக வில்லடிச்சதுல ஒழுங்கா வில்லடிச்சவ ராமன் தான். அதனால நீ வில்ல வச்சுட்டு ராமாயணம் பாடாம இருக்கலாமோ? உடனே அப்பா பாட ஆரம்பிச்சாங்க. 11 நாட்கள் 12 நாட்கள் 40 நாட்கள் அயோத்தியா மண்டபம் முதற்கொண்டு எவ்வளோ பெரிய இடம், அந்த மாதிரி இடங்கள்ல நாங்க பாட ஆரம்பிச்சோம். அதுல எப்படி வரவேற்புன்னு கேக்குறீங்க இல்லையா?
சங்கரா டிவி இணைந்து நடத்தும் இந்த ஒரு அற்புதமான விழாவில், நம்ம விஜயஸ்ரீ ஸ்கூல் நடத்தக்கூடிய விழாவில் ஒரு பெரிய பதிவை உங்களுக்கு சொல்கிறேன். வில்லுப்பாட்டுக்கு வெற்றி இருக்கிறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கள் அம்மா சொன்ன மாதிரி அன்பும் இருக்குது, வெற்றியும் இருக்குது. சொன்னீங்கல்ல, அன்பான பொதியில் வெற்றி. அன்பை தூக்கி போட்டோம், அன்பை கையில் பிடிச்சோம், வெற்றி கண்டிப்பாக கடவுள் கொடுக்குறாரு. ஏன்னா வி ஃபார் விக்டரி இல்லையா? விஜயஸ்ரீ ஸ்கூல் அல்லவா, விசாகா ஹரி அல்லவா, வில்லுப்பாட்டு அல்லவா, இதை விட வெற்றி என்ன வேணும்? அதில் அப்பா பாடினாங்க ஜெமினி ஸ்டுடியோ. இது அப்படியே கொஞ்சம் ப்ரீ ஹிஸ்ட்ரி, அப்பாவோட ப்ரீ ஹிஸ்ட்ரி. ஜெமினி ஸ்டுடியோ, சினிமா டிஸ்கஷன். அப்பா சினிமாக்கும் எழுதியிருக்காங்க. பெரியவா உத்தரவுக்கு அப்புறம் தானே துண்டில் ஒட்டிய தேலை உதர்வு போல சினிமா உதறி விட்டு ஒன்லி போதும், பசிக்கிறதுக்கு சாப்பிட்டா போதும் தான் வில்லுப்பாட்டை ருசியோட கையில் எடுத்தாங்க. பசிக்கு மீறி சாப்பிட்டா இன்டைஜஷன் தேவையில்லாது. அப்போ சினிமா கம்பெனியில் இருக்கும்போது உங்கள் எல்லாருக்கும் அறிந்த ஒரு நல்ல மனிதர் ராமானந்த சாகர் ராமாயணம் படைத்தவர். என்ன வரவேற்பு இருக்குன்னு கேட்டீங்க இல்லையா, அதுதான் இது. அவரும் சினிமா ஒர்க் பண்ணுறவர். அந்த ஒர்க் பண்ணும்போது மத்தியான நேரத்தில் லஞ்ச் டயத்தில் பொதுவாக கலைஞர்கள் அரட்டடிப்போம். ஆனால் அரட்டடிக்காத உள்ள 2 உள்ள சுப்பு ஆறுமுகம் அண்ட் ராமானந்த சாகர். அப்பா சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி பெரியவா ஆணையிட்டிருக்கா, நான் பண்ணியிருக்கேன், நீங்கள் ஒரு நாள் வரணும் சாகர் அண்ணா. அப்போ அவர் சொன்னார், ஏதாவது ஒரு பாட்டு பாடுங்களேன். க்ரியேட்டிவிட்டி அந்த நேரம் கூட. நேற்று யூடியூப்பில் என்ன பார்த்தேன், டிவி என்ன பார்த்தேன்னு கேட்காம, அந்த நாளில் கிடையாது, கொஞ்சம் சௌக்கியமாக இருந்தோம். இப்போ கேட்கும்போது அப்பா சொல்கிறாங்க, ஒன்றும் இல்லை, இப்போ குகன் பகுதி தான் எழுதிட்டு இருக்கேன். இறைவன் எல்லாருக்கும் லிஃப்ட் கொடுப்பாரு, ஆனால் குகன் இறைவனுக்கே லிஃப்ட் கொடுத்தாரு. இறைவனுக்கே லிஃப்ட் கொடுத்தா, அக்கறையிலேருந்து இக்கரைக்கு அக்கறையோடு கொண்டு போன ஒரே ஆள் குகன். அதனால்தான் குகன் என் 5ஆம் தம்பி என்று பேதமில்லா நாதத்தை ராமன் ஆரம்பித்து வைத்தார். அப்போ அப்பா பாட்டு இது வில்லுப்பாட்டு சந்தம். எங்க வில்லுப்பாட்டு சந்தம்? விட்டு கொடுத்தோர் கெட்டதும் இல்லை. ஓட்டுறான் குகன், ஓட்டதான். ராமர் பின்னாடி உட்காந்துருக்காரு, அந்த 3 பேர் பின்னாடி உட்காந்துருக்காங்க. செடி, ஏன்னா ராமன் விட்டு கொடுத்துட்டு வரான் வாழ்க்கையை. ராமாயணத்துக்கு சிறப்பு என்ன தெரியுமா? பதவி வேண்டாம், பதவி வேண்டாம், பதவி வேண்டாம்னு சொன்னவங்க தான் எல்லாரும். எனக்கு பதவி வேண்டாம்னு சொன்னா பரதர், எனக்கு பதவி கொடுக்கலையா வேண்டாம்னு சொன்னார் ராமன். இப்படி ஒவ்வொருத்தரும் சொல்றதுனால தான் ராமாயணம், இந்திய இதிகாசங்களில் ராமாயணமும் மகாபாரதமும் ஒன்னா இருக்கு. விட்டுக்கொண்டு நல்லா கேளுங்க, குகன் சிச்சுவேஷன். இதை ஷார்ட் வச்சிங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். விட்டு கொடுத்தோர் கெட்டதும் இல்லை. ஆஹா, பாரதியின் பரம்பரை எனக்கு ஆமா போட வச்சிருச்சிங்களேம்மா. செடி வெட்டி கொடுத்தா அது பட்டதும் இல்லை, வட்டிக்கு விட்டா துட்டு நட்டமும் இல்லை, அதோ சிட்டுக்குருவி அதுக்கு ஒரு சட்டமும் இல்லை. அப்போ பாடும்போது சிட்டுக்குருவி இருந்தது, ஏனென்றால் செல் இல்லை, சிட்டுக்குருவி இருந்தது. அடுத்தது பாடுறான், எல்லாரும் பாதத்தை தேடி ராமபதம் கிடைக்காதா, ராமபதம் கிடைக்காதா நம்ம ஓடின்னு இருக்கோம். ஆனா அவர் படகுக்குள்ள ராமபதம் உட்கார்ந்துருக்குது. ஆரல்லவோ மனித வாழ்க்கையடா, இதில் ஓடமல்லோ நீயும் நானுமடா, விதியல்லவோ வரும் வெள்ளமடா, இதில் கரையல்லவோ கடவுள் பாதமடா. ஏலேலோ. வில்லுப்பாட்டு வார்த்தைகள் எவ்வளவு மானத்தோட இருக்குங்க, எவ்வளவு மானத்தோட இருக்கு. புரியுதா? கடைசியில இருக்கிற மனிதனுக்கு புரியுதா? அதான் வில்லுப்பாட்டோட வெற்றி. இதை பாடின உடனே ராமானந்த சாகருக்கு மெயின் க்ளோஸ்அப் வைங்க. அண்ணன் ரொம்ப நல்லா இருக்கே, சரி அப்படின்னு சொல்லிட்டு விட்டார். பிற்காலத்திலே இதெல்லாம் அண்ணாக்கு தெரியும், அனந்த பத்மநாபன் ப்ரொடியூசர். அவர் கல்கி தீபாவளி மலர்ல உன்னை தூக்கிட்டு வர்றார். ராமானந்த சாகர் படைத்த அற்புதமான ராமாயணம் என்ற தொடரை பார்ப்பதற்கு ரயில் கூட நின்றதாக செய்திகள் எல்லாம் நமக்கு வந்திருக்குது. டைம் மாற்றி அந்த 1/2 hour தள்ளி போகணும், அதெல்லாம் கொஞ்சம் 50க்கு மேலே உள்ள வாழ்க்கைக்கு தெரியும். அந்த செய்தியை கல்கியில் அழகாக போட்டிருக்காங்கன்னு சொல்லி அங்கே அனந்த பத்மநாபன்னா பெருமாள்னா எல்லாரும் எங்கள் அப்பாட்ட கொண்டு ராஜ்குமார் பாரதி அண்ணாவும் இருக்காரு, கொண்டு அண்ணே ராமானந்த சாகர் உங்களை பற்றி எழுதியிருக்கார். என்ன எழுதியிருக்கார்? இந்த ராமாயணம் சீரியல் படைப்பதற்கு நான் முழு காரணம் அல்ல, வில்லுப்பாட்டு சுப்பு ஆறுமுகம் என் மனதில் கொடுத்த இன்ஸ்பிரேஷனே காரணம்.
முன்னெல்லாம் சத்தியம் பண்ணா 2 பேர் போதும், இவங்க செஞ்சதுக்கு இவங்க சாட்சின்னு. இப்பெல்லாம் 3 பேர் வேணும். சாட்சி இருக்கா, கல்கி மலர் இருக்கு. இப்படி வரவேற்பமா, இப்படி பெரியவர்கள்ட்டே இருக்கும். இதே தான் இப்ப நீங்க வந்து அர்ஜுனனும் வாழ்க்கையில நிறைய விஷயங்கள்ல ஆமாப்பட்டோம். அதாவது வில்லுப்பாட்டுக்கு ஒரு அதுல நிறைய காவடி சிந்தனாங்கள் எழுதி வைத்திருக்கோம். அப்ப தமிழ் இசைன்னு வந்த உடனே இப்போ ஒன்று சொல்லட்டுமா, பெரிய கிளாப்ஸ் இது வரைக்கும் கொடுத்த மாதிரி கொடுக்க போறீங்க. 1980ல் எந்த வேடுக்கோ ஓராகவா மெட்டுல ராமகாவியம் ஜானகி மயம்னு எங்கப்பா எழுதி இந்த அண்ணா பாடினார். ராமகாவியம் ஜானகி மயம் ஜானகி குலம் ஏர்தரும் செல்வம் காமாட்சி தாய் காஞ்சி தண்ணிலே ஞாபகம், மீனாட்சி தாய் மதுரை தண்ணிலே, விசாலாட்சி தாய் காசி தண்ணிலே. அப்பா கிளைமேக்ஸ் எப்போ லாஸ்ட் லைன்ல வைப்பாங்க, வயலாட்சியால் மையம் வாழுமே. இதை பாடியவர் இவர். நான் சின்ன குழந்தை அப்போ. எதுக்கு சொல்றேன்னா, தமிழ் இசைகள் எல்லாத்தையும் தமிழ்ல பாடும்போது காவடி சிந்துகள் எங்களோட வில்லுப்பாட்டுல நிறைய வரும். அதனால நல்ல வரவேற்பு இருக்கும். காவடி சிந்துன்ற ராகத்துக்கு ஒரு தனி சக்தி உண்டு. இந்த சங்கீத பிரியாள் முன்னால சொல்றேன். அது ஆனந்த பைரவியிலும் பாடுவது உண்டு இல்லையா? ஆனந்த பைரவிக்கு ஒரு அழகான இலக்கணம் உண்டு என்று பெரியவர்கள் சொல்கிறார்கள். நீங்க சொல்றீங்களா, என்ன கேட்டுறாதீங்க. பெரியவர்கள் சொல்கிறார்கள் இரத்த அழுத்தம் சீர்படும் என்று. ஆனா அதுல ஒரு முக்கியமான குறிப்பு, ஒழுங்கா பாடணும், இல்லைன்னா பிபி ஏறணும். ஆனந்தம் ஆனந்தம் நாதஸ்வர வித்வான்கள் அவங்க ஆனந்த பைரவி வாசிக்கும் போது என்ன, நீங்க நாதஸ்வரத்துக்கு ஒரு விழா எடுத்தீங்களே, உங்களுக்கு நமஸ்காரம் மாட்டேன் நான். ஏன்னா வாத்தியங்களிலே நாதம் என்ற வார்த்தையை தாங்கி இருக்கும் ஒரே இன்ஸ்ட்ருமெண்ட் நாதஸ்வரம் என்று நினைக்கின்றேன். கரெக்டுங்களா? அப்ப அந்த காவடி சிந்து ஆனந்த பைரவி ஒவ்வொரு ராகத்துக்கும் ஒன்னொன்னு உண்டு. நீங்க கேட்டதுனால சொல்ற, வரவேற்புன்றதை கேட்டதுனால. இந்த காவடி சிந்த பலர் ரசிச்சு கேட்டிருக்கிறாங்க. என்னன்னா, ஸ்ரீராகம்னு ஒரு ராகம் இருக்கு, அது பாடினா தலைவலி போகும்ன்ற. அதான் நீங்க ஆராய்ச்சியில நீங்க பண்ணிக்கோங்க. அவர் பண்றார், நெய்வேலி சார் பண்ணிட்டு இருக்காரு. பண்ணுவேண்ணா. புன்னகவராளின்னு ஒரு ராகம் இருக்கு, ஒழுங்கா பாடினா பாம்பு ஆடும், இல்லைன்னா ஒரே போடு போடும். போடும், சரியா பாடுறியா இல்லையா, டொக் போடே, கேட்கவே கேட்காது. அது என்ன டிஆர்பிக்கு பயந்துட்டு இருக்கும்? இருக்காது. அப்போ போடும். அப்போ இன்னொரு ராகம் இருக்கு, இது நான் கண்டுபிடிச்சேன் தாயே. மத்தியமாவதின்னு ஒரு ராகம் இருக்கு, இதை பாடினா பணம் வரும். லாஸ்ட் ராகமோனோ கடைசியா பாடினோடனே எங்க டெக்கான் மூர்த்தி என்ன கையில கவர் வச்சுன்னு கொண்டு வந்து கொடுத்துருவாரு. இந்த காவடி சிந்து வயலில் பாடப்படுவது வில்லிசையில் பாடப்பட்டு ராகத்துக்குள் கொண்டு வரப்பட்டதே. இந்த வரவேற்பு காவடி சிந்து பாண்டிங்கன்னா சங்கீதம் படிக்காதவனும் ரசிப்பான், சங்கீதம் படிச்சு நம்மள மாதிரி ஆளும் ரசிப்போம், இந்த மாதிரி சங்கீத மகானுபவர்களும் ரசிப்பாங்க. அப்படி வில்லுப்பாட்டு புராண இதிகாச வரலாறுகளை சொல்லி 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 மக்களால் வரவேற்பு பெற்று இனிமேல் எந்த இதிகாசம் வரப்போகிறது என்று காத்து கொண்டிருக்கிறது வில்லுப்பாட்டு. வில் வித்தகை மட்டும் இல்ல, சொல் வித்தகை. மகா மேதாவிகள் எல்லாம் நான் வந்து ஸ்டேஜ்ல வைத்து கொண்டு இவங்க சொல்ற அழக பார்த்தா என்னோட வில்லியே எழுதிடலாம் போல இருக்கு அவங்க பேர். வெள்ளிகளை தான் பார்த்திருக்கேன். இந்த மாதிரி சொல் இதயத்தை வருடுற மாதிரி உள்ள சொல்லிகளை நான் இப்பதான் பார்த்தேன். ஒருத்தருக்கு ஒருத்தர் சிலை இல்லை. ஆனா நமக்கு வந்து மறுபடியும் ஒரு 3:45 மறுபடியும் நம்ம விஜயஸ்ரீ ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிறதுனால எனக்கு எவ்ரி டைம் பேனலை முடிக்கும் போது மனசே வரல. ஆனா எனக்கு இந்த ஜாய், அந்த ஆனந்த பாஷ்பத்தை எப்படி தெரிவிக்கிறதுனே தெரியல. ஐ திங்க் டுடே வில் பி த பெஸ்ட் டே இன் மை லைஃப், இன் ஆல் ஆர் லைஃப்ஸ், இன் ஆல் ஆர் லைஃப்ஸ். என்ன ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி இது வந்து. It will be a historical record, sir. It will be a historical documentation in the whole history of Carnatic music and Villupaattu. அது எனக்கு முக்கியமா ஒரு விஷயம், எவ்ரி டைம் அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஆச்சாரியால் தான் வில்லுப்பாட்டு பாட சொன்னாங்க, ஆச்சாரியால் தான் வில்லுப்பாட்டு பாட சொன்னாங்க, ஆச்சாரியால் தான் வில்லுப்பாட்டு பாட சொன்னாங்கன்னு சொல்லும் போதே பேதம் இல்லா நாதத்தை ப்ரூவ் பண்ண மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. சங்கீத சௌஜன்யா, இந்த சங்கீதத்துக்கு ஜாதி இல்லை, மதம் இல்லை, மொழி எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட எங்க ஜெண்டர் இல்லை, அது ஆணா பெண்ணா எதையுமே பார்க்காம நம்மளுடைய சனாதன தர்மத்துல இந்த அழகான இதிகாச புராண கதைகள் மூலமா சமூக நீதியும் சமுதாய வளர்ச்சியும் சொசைட்டிக்கு எவ்வளவு நல்லது பண்ண முடியுங்கிறத விதவிதமான பேனல் டிஸ்கஷன்ஸ்ல எனக்கு ஒரே காமன் த்ரெட் தான் தெரிஞ்சது. நாதஸ்வரமா இருக்கட்டும்,
சங்கீதம் என் சாஸ்திராஸா இருக்கட்டும், தமிழ் இசையா இருக்கட்டும், எவ்வளவு தூரம் நம்மளுடைய டெம்பிள்ஸும் நம்மளோட ஆச்சாரியர்களும் நம்ம பூர்வீகர்களும் ஆன்செஸ்டர்ஸும் இந்த கலைகளா ஒரு டிவைனா அவர்களுடைய உயிரையே அர்ப்பணம் பண்ணி அதுவே உயிராக மூச்சாக இருந்து இது ஒரு ஏதோ ஒரு பாஸ்ட் டைம், நான் மேடை ஏறும்போது அந்த 2 மணி நேரம் அப்படி இருப்பேன் அப்படின்னு இல்லாம 24 மணி நேரமும் நாதார்ப்பணம் பண்ணின நாதோபாசகர்களே எனக்கு கார்த்தாலேருந்து கண் முன்னாடி தெரிகிறீர்களே தவிர எனக்கு ஒரு பாரதியாருடைய பேரனாகவோ பாரதி திருமகனாகவோ நெய்வேலி சாராகவோ என் கண் முன்னாடி தெரியல. எல்லாரும் பெரிய நாதோபாசகர்கள். இன்னைக்கு கார்த்தால பார்த்த அந்த 60 நாதஸ்வர தவில் வித்வான்களும் சரி, சாஸ்திர வித்வான்களும் சரி, இந்த பேனல் தமிழ் பேனலிஸ்டும் சரி, எங்களுடைய கோடானு கோடி வணக்கம். விஜய் ஸ்ரீ ஸ்கூல் ஆஃப் ஹரிகதா இஸ் so blessed to have you on stage with us and for this elevating இவ்வளவு அழகான கருத்துக்களை இந்த மாதிரி ஒரு முறையில யாருமே முன்னாடி தெரிவிச்சிருக்க முடியாதுங்கிறது. it is an unmatchable event of the century. An outstanding ovation for all of them.